யா அஃப்கோர்ஸ் நான் ஊருக்கு போகிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய கேல்குலேஷன். ஊருக்கு போகிறதுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது வேலை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலியை தேடி அவங்க போகும்போது அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வாங்கிட்டு போகிற இந்த பொருட்கள் தான். அண்ட் எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப பெரிய குடும்பம். அண்ட் அதை நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. நான் ஊருக்கு போய் நிறையா வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுவேன். ஸ்டார்ட் பேக் பண்ணும். பேக்கிங் இஸ் த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட். அதுதான் வந்து மண்டை பிக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நிறைய அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. அதாவது புது மொபைலாக இருக்கலாம், இல்லை ஒரு டிவி, இல்லை ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு அதை ஓப்பன் பண்ணி அந்த பொருளோட வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குது, அதோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து புதுசாக இன்பாக்சிங் வீடியோ. இது என்னன்னா இன்பாக்சிங் வீடியோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். யா அஃப்கோர்ஸ் நான் ஊருக்கு போகிறேன். ஷார்ட் வெக்கேஷன் தான். பட் ஒருத்தர் ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு போனால் அவங்க என்ன மாதிரி பொருள்லாம் வாங்குவாங்க, மொத்த காஸ்ட் ஆல்மோஸ்ட் எவ்வளோ வரும், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அதை பேக் பண்ணுறதுக்குள்ள அவங்க படாத பாடுபடணும். ஏன்னா ஏர்போர்ட்டில் வந்து வெயிட் ஏறி போச்சுன்னா அதுக்கு வேறு பிரச்சனை இருக்குது. ஸோ வெயிட்டும் ஏறக்கூடாது, வெயிட்டுக்குள்ளேயும் வரணும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பொருளையும் வாங்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய கேல்குலேஷன் ஊருக்கு போகிறதுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி போதும். அது வந்து இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா லாங் வெக்கேஷனுக்கு அப்புறமா போகிறேன். பிகாஸ் ஆஃப் கொரோனானால போன வருஷம் ஃபுல்லாகவே போக முடியல. அதுக்கு முன்னாடி வருஷம் தான் போயிருந்தேன். ஸோ இந்த வருஷம் தான் இப்போ போகிறேன். ஸோ அப்படின்னும் போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நேட்டிவ் பிளேஸ் வந்து மதுரை சைடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து நிறையா பேருக்கு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து தள்ளப்பட்டிருக்கேன். ஸோ அது என்னென்னு நம்ம அந்த இன்பாக்சிங் பண்ணும்போது அதில் விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம் என்னென்னு. ஸோ இப்போ வந்து ஒருத்தர் வந்து வெளிநாட்டிலேருந்து போகிறாங்க அப்படின்னா அவங்க பர்ச்சேஸ் முடிச்சுட்டு கொண்டாந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே டயத்தில் போய் பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க கொண்டாந்து அதை அப்படியே வச்சு அவங்களோட ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அப்படின்னா அதை இப்போ நான் காட்டுறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து டிசைட் பண்ணுங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் ரூமாகவே இருக்காது. ஸோ ஜஸ்ட் லெட்ஸ் சி, ஐ வில் ஷோ யூ த ரூம் ரைட் நவ். வந்து ஒருத்தர் பேக்கிங், அதாவது வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணி இப்படி தான் வச்சு அவங்க ரூமெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ணால் என்னோடய ரூமில் இப்படி தான் இருக்கும் சுச்சுவேஷன். ஒரே கந்தரகோலமாக இருக்கும். இனி பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். இதை நான் சொல்கிறது வந்து நீங்கள் ஒரு டிஸ்க்ளைமரை கூட எடுத்துக்கலாம். எப்படின்னா, ஏன்னா இதெல்லாம் வந்து வீடியோ போடணுமா, இதெல்லாம் வீடியோ போட்டு யாருக்கு காமிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். பட் எனக்கு ஏன் இந்த தாட் வந்துச்சு அப்படின்னா, பெரும்பாலும் வெளிநாட்டிலேருந்து போகிறவங்க எல்லாருமே ஒரு சீனியர் லெவல் பீப்புள் மட்டும்தான் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ அவங்க ஃபேமிலியை பார்க்க போவாங்க. பட் இந்த லேபர் கேட்டகரியில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் அவங்க வந்து கம்பல்சரி பிரிஞ்சிருக்கணும். அண்ட் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வந்து 3 வருஷம் போட்டிருப்பாங்க. ஸோ 3 வருஷம் வந்து அவங்க இருந்து வேலை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலியை தேடி அவங்க போகும்போது அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வாங்கிட்டு போகிற இந்த பொருட்கள் தான். ஸோ இது வந்து ஒரு சில நாளில் கொஞ்சம் காஸ்ட்லியான பொருட்கள் வாங்கிட்டு போவாங்க. ஒரு சில நாளாக வந்து அந்தளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் பெரும்பான்மையான மக்கள் வந்து சில பொருட்கள் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஏரோப்ளைனோட லக்கேஜ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு முன்னாடிலாம் ஒரு 2 கிலோ 3 கிலோ எக்ஸஸாக போனால் கூட ஏர்போர்ட்டில் வந்து பெருசாக ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க. பட் இப்போலாம் 1 கிலோ எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 1 கிலோவுக்கு கிட்டத்தட்ட 150 கிராம்ஸ் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. 150 கிராம்ஸ் அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா. 1 கிலோ பொருள் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா 3000 ரூபா. அப்போ இப்போ ஒரு 30லேருந்து 40 கிலோ தான் உங்களுக்கு பர்மிட் அப்படின்னா நீங்கள் 30 கிலோக்குள்ளே தான் அது இருக்கணும், இல்லை 40 கிலோ தான் இருக்கணும். அதில் வந்து உங்கள் பெட்டி வெயிட் வந்துடும், நீங்கள் வாங்கி பொருள், அப்புறம் நீங்கள் வாங்கி போகிற பொருளில் கார்ட்டூன் லொட்டு எல்லாமே இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து வெயிட் ஆயிரும். இதுவே வந்து அங்கே ஏர்போர்ட்டில் போனோடனே பல பேர் வந்து அதை என்ன பண்ணுவாங்க, பிரித்து வாங்கிட்டு போகிறது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க. திருப்பி சில பேர் வந்து சில பொருட்களை தூக்கி போட்டுருவாங்க. தேவையில்லை, இது இந்த அளவுக்கு நம்ம இதை வந்து 3000 ரூபா கொடுத்து நம்ம இதை கொண்டு போகணுமா, அந்த அளவுக்கு இது நம்ம ஒர்த்து இல்லையா வாங்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சில கான்செப்ட்லாம் வந்து தூக்கி போட்டு போனவங்களாம் இருக்காங்க. ஏன் நானே நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன், 2-3 வாட்டி பண்ணியிருக்கேன். அதை ஒரு வாட்டி நான் டேட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நிறையா ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு டேட்ஸ் எடுத்து தூக்கி போட்டேன். அண்ட் சம் சின்ன கொஞ்சம் பொருட்கள் அது போயிடுச்சு, தூக்கிலாம் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அண்ட் நிறைய இடத்துல நான் சண்டை போட்டிருக்கேன், வேறு வழி இல்லை. ஏன்னா 1 கிலோக்கெலாம் கொடுக்க மாட்டீங்களா, பெட்டி வெயிட்டில் என்ன கணக்கில் எடுப்பீங்க, அதுக்காக 150 ரூபா சார்ஜ் பண்ணுவீங்களா அப்படின்னு சண்டைலாம் போட்டிருக்கேன்.
பட் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி எதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து காசு கொடுத்து வெயிட் லக்கேஜ் வாங்கணும், இருக்கிறக்குள்ளேயே வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு நினச்சி போடுவாங்க கால்குலேஷனில். பட் என்னதான் இருந்தாலும் பேக்கிங் முடிவு பார்த்தீங்கன்னா 2 கிலோ 3 கிலோ 5 கிலோன்னு எக்ஸ்ட்ரா இருக்கும். பண்ண முடியாமல் போயிடும், இல்லைன்னா வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து ஊருக்கு போகிறவங்களோட சந்தோஷமாக இருந்தாலும் அதுலேயும் இந்த கஷ்டங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, புரியாது. ஸோ இதை வந்து பார்க்குறவங்களுக்கு இது வந்து ரிலேட்டடாக ஃபீல் ஆகும். ஆமாம், நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோமே அப்படின்னு ஃபீல் ஆகும். அண்டு அப்படி என்னையா நீ வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்களே, ஸோ கேட்பாங்களா, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ப்ரூஃபாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஜென்ரலாக என்ன மாதிரி பொருட்கள் வாங்குவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னாவே நம்ம மைண்டில் வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க, அப்புறம் வீட்டில் இருக்க அம்மா, அப்புறம் அக்கா தங்கச்சி, அப்புறம் தான் அண்ணன், அப்புறம் அப்பா. ஸோ இப்படி தான் பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன மாதிரி பொருட்கள் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாங்குவோம் அப்படின்றத இப்போ நம்ம வந்து 1 by 1 பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வாங்கியிருக்க பொருட்கள் இதெல்லாம். ஸோ இதில் வந்து நான் சில பொருட்கள் எக்ஸ்ட்ரா எப்போ ரெகுலராக வாங்காத பொருட்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு என் மைண்டில் வருது கிட்ஸ். ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கேருந்து இந்த பென்சிலு, ஸ்கெட்சு, இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கிட்டு போவோம். அண்ட் தென் சாக்லேட்ஸ் ஆப்வியஸ்லி. ஸோ திஸ் டைப் ஆஃப் சாக்லேட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் என்ன வாங்குவோம், என்ன ஊருக்கு போனால் என்னப்பா வந்த, என்ன வாங்கிட்டு வந்த அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கான தேவைகள் பர்ஃப்யூம்ஸ். அண்ட் லேடிஸ் அவங்க ஏதாவது இந்த ஸ்கிளிப்பு இந்த மாதிரி விஷயங்களை கேட்பாங்க. நான் இதை ஜென்ரலாக வாங்கிட்டு போக மாட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அள்ளி போட்டேன் அப்படியே. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ அண்ட் தென் வாட், இங்கேருந்து பெருசாக எல்லோரும் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி பொருட்களை வாங்குவாங்க. டேட்ஸ் அண்ட் கம்பல்சரி. ஸோ கல்ஃப்லேருந்து போகிறனால. அண்ட் தென் ஓகே ட்ரெஸ்ஸஸ். ஸோ நான் இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள்னா வீட்டிலேருந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளாஸ்க்கு, அப்புறம் அந்த குக்வேர் செட்டு, அப்புறம் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ மற்றபடி என்ன பெருசாக ஒன்றும் இல்லை. அண்ட் சம் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் அக்கா பசங்களுக்கு அண்ட் வாட்சஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம் கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ நான் அந்த காமிச்ச மொத்த ஐட்டத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் பேக் பண்ண போகிறோம். பேக்கிங் இஸ் த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட். அதுதான் வந்து மண்டை பிக்கும். அண்ட் இந்த வாட்டி நான் கொஞ்சம் பொருட்கள் நிறையா வாங்கியிருக்கிறது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நான் ஊருக்கு போகும்போது சென்னைக்கு தான் போவேன். ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா, அப்பா, அண்ணன், அப்புறம் அண்ணன் பசங்க, அப்புறம் அக்கா பசங்க, ஸோ இந்த ஒரு கேட்டகரிக்கு மட்டும் பொருட்கள் வாங்கிட்டு போயிடுவேன். பட் இந்த வாட்டி என்ன ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஊருக்கு போகிறேன். ஸோ சென்னையிலேருந்து ஊருக்கு போகிறேன். அண்ட் எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப பெரிய குடும்பம். அண்ட் அதை நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. நான் ஊருக்கு போய்ட்டு நிறையா வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அப்படி போகும்போது சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்ப்பாங்க. அது சந்தோஷம்தான். ஏன்னா உரிமையாக நம்மக்கிட்ட கேட்கும்போது, எங்கள் வீட்டில் ஆக்சுவலி உரிமையாக என்கிட்ட கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து அதில் சில பேர் நான் அவாய்ட் பண்ண முடியாதனால அவங்களுக்கும் இதில் சில விஷயங்கள் இருக்குது. யார் நான் பேர் சொல்ல விரும்பலை. முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ பேர் கவர் பண்ணணுமோ அவ்வளோ பேருக்கு. அண்ட் சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதில் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இன்றைக்கி சேர்ந்தது தான் இந்த பேக்கிங் ஷெடியூல். அண்ட் இந்த பேக்கிங்கில் வந்து தனியாலாம் பண்ணவே முடியாதுங்க. அண்ட் இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். ஸோ இந்த பேக்கிங்க்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னோட கோவர்க்கர் வந்திருக்காப்புல. அவர் பேர் சதாம். இந்த பையன் வந்து இவர் தான் இன்றைக்கி வந்து எனக்கு ஃபுல் பேக்கிங்கில் ஹெல்ப் பண்ண போகிறாப்புல. ஏன்னா இது எப்படியும் பேக் பண்ணுறதுக்கு அதிகமாக 2 மணி நேரம் ஆகும். பார்த்து பேக் பண்ணோம். அண்ட் பேக்கிங் முடிச்சதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் கிளம்பணும். தென் ஜேர்னி வீடியோ தான் வரும். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் பேக்கிங் வீடியோ. வாங்க பேக்கிங் வீடியோ பார்ப்போம். என்னோடய முதல் பேக்கிங்காக டேப் ஒட்டுறதுல ஸ்டார்ட் ஆகுது. இந்த டேப்பை நல்லா ஒட்டணும். ஏன்னா ஏர்போர்ட்டில் ஏமாமே அந்த பெட்டியை தூக்கி போடுவாங்க, நமக்கு தெரியாது. கண்டமானி தூக்கி போடுவாங்க, வயிற்றுச்சல்லே தூக்கி போடுவாங்க பாதி பேர். அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லோரும் வர்றாங்க. ஸோ அவங்க வந்து வாங்கிட்டு வராங்க, அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வர பொருட்கள் அப்படி பண்ணுறோமே அப்படின்றது வந்து தெரியாமல் அதை தூக்கி போடுறாங்க. அது எவ்வளோ பெரிய தப்பான செயல் அப்படின்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப லோயஸ்ட் சேலரியில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலிக்கு நிறையா வாங்கிட்டு போகணுன்னு நினைப்பாங்க. பட் அவங்களால முடிஞ்சது இந்த சாக்லேட்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ அதனால தான் நான் இதில் வந்து மேக்ஸிமம் இதில் ஹேண்ட்பேக் எப்பயுமே வரும் லேடிஸ்க்கு. ஸோ நான் லாஸ்ட் டைம் போனப்போ ஹேண்ட்பேக் நிறையா வாங்கி போயிட்டேன். ஸோ அதனால் இந்த வாட்டி ஹேண்ட்பேக் நான் அந்த லிஸ்ட்டில் எடுத்துட்டேன். அதனால் சிம்பிளான பர்ச்சேஸ் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி தூக்கி போடுற பசங்களுக்கு ஒரு வேண்டுகோள், தூக்கி போடாதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் பார்க்குற வேலை அது. ஸோ கேண்டில் வித் கேர் அப்படின்னு சொல்கிறேன். டேப் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள அடுத்த வேலைகள் பார்ப்போம். டப்பா ஒட்டியாச்சு. ஸோ இனி இந்த டப்பாக்குள்ளே தான் எல்லாத்தையும் கொண்டு போய் போடணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இப்போ ஸோ உள்ளே ஒரு டேப்பையும் ஒட்டிக்கிறாப்புல தம்பி ஒட்டட்டும்.
வித் ஐ திங்க் பர்ஃப்யூம் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பாக்ஸாக இருக்குது அப்படின்றனால கொஞ்சம் ஈஸியாக போகும். இந்த மாதிரி ஆக்சுவலி இது வந்து பீங்காம்பொருள். ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப சேஃபாக எடுத்துகிட்டு போகணும். ஒழுங்கா போடுறா, ஏன்டா டே இங்கே உடச்சிடும் போல இருக்கு நான் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளேயும். ஐயையோ, பேக்கிங் முடிஞ்சிருச்சு. இந்த பெட்டியோட பேக்கிங் முடிஞ்சிது. இப்போ அதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ க்ளோஸ் பண்ணும்போது அது மூடி இந்த பக்கம் அண்ட் இப்படி ஒரு டேப், அதுக்கப்புறம் இதை போட்டு இன்னொரு டேப் போட்ட போகிறோம். ஓகே ஓகே கைஸ், முதல் பெட்டி பேக்கிங் முடிஞ்சுது. இனி அடுத்த பெட்டி பேக்கிங் தான் இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் அதில் தான் பேக் பண்ணணும். ஓகே ஓகே கைஸ், இப்போ ரெண்டாவது கார்ட்டூன். இதுதான் நம்மளுடைய பிரச்சனை. பேக்கிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைஸ் பத்தாது. அதனால் இந்த சிட்டை பிரித்து உள்ளே இப்படி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். வேறு ஆப்ஷன் கிடையாது. என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் தூக்கி அப்படி தனித்தனி தான் போடணும். ரெண்டாவது பாக்ஸ் பேக்கிங்கும் வெற்றிகரமாக முடிஞ்சு. அடுத்து ஒரு சூட்கேஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதில் ட்ரெஸ் எல்லாம் போயிடும். அதையும் முடிச்சிடுவோம். ஓகே கைஸ், ஃபைனல் பேக்கிங், தேர்ட் பேக்கிங் பெட்டி அதுவும் முடிஞ்சிச்சு. அப்பாடான்னு ஆயிடுச்சு முடிக்கிறதுக்குள்ளேயும். கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் நான்? எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்? 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 6:30 ஸ்டார்ட் பண்ணேன். மணி 9 கிட்டத்தட்ட 3 ஹவருக்கு மேலே ஆகிப்போச்சு. ஸோ டயர்ட். ஃபைனலி போர்டிங்லாம் போட்டு முடிச்சு வந்தாச்சு. இன்றைக்கும் ஏர்போர்ட்டில் பிரச்சனை.